இந்தாங்கம்மா, பூவை நீங்களே வச்சுக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ பிச்சை போடுவ, அத நான் வாங்கிக்கணுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, வாங்கிக்கோங்கம்மா ப்ளீஸ். மோடி வேலையை பார்த்துட்டு. அக்கா வாக்கா போலாம். என்ன பாக்குற? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு. போ. வாக்கா வா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः. சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. சாமி, இந்த செம்பருத்தி பூவை நீங்க சாமி கிட்ட வைங்க. சரிம்மா, வச்சிடுறேன். சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. அம்மா, இந்த புஷ்பத்தை எடுத்து சூடிக்குங்க. போ கிலாண்டோ போ. உன் நினைப்புல மண்ணள்ளி போட நான் ஒருத்திய ரெடி பண்ணிருக்கேன். எங்க இவளை இன்னும் காணோம்? ஏய், என்னடி இது? திருன்னு மூச்சிட்டு இங்கே நின்ட்ட? நான் ஒன்னும் முழிக்கல. என் அண்ணன் பொண்ணு வரேன்னு சொன்னா அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ வந்து கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. அண்ணன் பொண்ணு வராளா? ஆமா. சீக்கிரம் வந்து சேரு. அக்கா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நான் சினிமாவில் மட்டும்தான்க்கா பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அக்கா அங்க பாரு, சேர் காலியா இருக்கு. நம்ம 2 பேரும் போய் உட்காரலாமா? வேணாண்டா, அம்மா பார்த்தா அவ்வளவுதான், தொலைச்சு கட்டிடுவாங்க. வர்றவங்களை கவனிக்கதான் நம்மள வர சொல்லிருக்காங்க. அதனால அந்த வேலையை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சரியா? வா. ஷோ, டைம் வேற ஆச்சு, இவ இன்னும் வரலையே. போ கிலாண்டோ போ. உன் நினைப்புல மண்ணள்ளி போட நான் ஒருத்திய ரெடி பண்ணிருக்கேன். எங்க இவளை இன்னும் காணோம்? ஏய், என்னடி இது? திருன்னு மூச்சிட்டு இங்கே நின்ட்ட? நான் ஒன்னும் முழிக்கல. என் அண்ணன் பொண்ணு வரேன்னு சொன்னா அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ வந்து கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. அண்ணன் பொண்ணு வராளா? ஆமா. சீக்கிரம் வந்து சேரு. அக்கா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நான் சினிமாவில் மட்டும்தான்க்கா பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அக்கா அங்க பாரு, சேர் காலியா இருக்கு. நம்ம 2 பேரும் போய் உட்காரலாமா? வேணாண்டா, அம்மா பார்த்தா அவ்வளவுதான், தொலைச்சு கட்டிடுவாங்க. வர்றவங்களை கவனிக்கதான் நம்மள வர சொல்லிருக்காங்க. அதனால அந்த வேலையை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சரியா? வா. ஷோ, டைம் வேற ஆச்சு, இவ இன்னும் வரலையே. வெல்கம் டு ஆல். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ பத்தி நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யறது எப்படி தெரியுமா? வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேடுற மாதிரி. அதனால ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வர. இப்போ நம்ம ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட டைரக்டர்ஸ்ல ஒருவரான மிஸ்டர் ஆதித்யா அவர்கள் இப்போ இந்த நியூ ப்ராடக்ட்ட பத்தி பேசுவார். வெல்கம் சார். ஏய் ஐஷு, எங்கடி போன? இங்கதாம்மா இருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். பரபரப்பாக இருக்கிறது அழகல்ல, மனசுக்கு அமைதி தர்றது தான் அழகு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் காஸ்மெட்டிக்ஸ் தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. காஸ்மெட்டிக்ஸ்க்கு எதிரான சில பேர், அந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்களா, ஏன் அவங்களாம் அழகாக இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துலேயும் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஆனால் அது ஹெர்பல். முகத்துக்கு மஞ்சள் ஒரு ஹெர்பல்,
உடம்புக்கு சந்தனம் ஒரு ஹர்பல், விரலுக்கு மருதாணி ஒரு ஹர்பல், முடிக்கு செம்பருத்தி. ஹர்பல்ல அழகு மட்டும் இல்ல, ஆரோக்கியமும் சேர்ந்திருக்கு. மக்களுக்கு அழகு ஆரோக்கியம் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணுன்றதுக்காக தான் ஹர்பல் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க நீங்க இதுக்கும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அக்கா எல்லாருக்கும் அழாதுக்கா. அக்கா சொல்றது கேளு, அழாத. என்னம்மா இதெல்லாம்? என் பேர் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா, என்ன நம்புங்கப்பா. பொய் சொல்லாத பார்வதி. பார்வதின்னு பொதுவா இருந்தா கூட வேற ஏதாவது பொண்ணு நினைச்சுக்கலாம். சுந்தரம்னு என் பேரையும் சேர்த்துல சொல்றாங்க. நீ சொல்லாம எப்படி சொல்லுவாங்க? போச்சு, எல்லாம் போச்சு. இனி அம்மா முகத்துல எப்படி முழிப்பேனா? அப்பா சத்தியமா என் பேரை நான் கொடுக்கலப்பா. பொய் சத்தியம் மட்டும் பண்ணியனா எனக்கு கெட்ட கோபம் வரும். சுந்தராண்ண உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வரமா. போச்சு, எல்லாம் போச்சு. ச்சே. அக்கா அழாதுக்கா. அப்பாவே என்ன நம்ப மாட்டேங்கிறாருடா. நான் என்னடா பண்ணுவேன்? என்ன பார்வதி, தலை சுத்துதா? யோசிச்சு யோசிச்சு அப்படியே மண்டை குழம்புதா? பூனை நட, அதான் கேட் வாக் கத்துக்கோன்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே உன் பேர் எப்படி பாக்ஸ்ல வந்ததுன்னு. என்ன பார்வதி, இன்னும் உன் மரமண்டைக்கு ஏறலனா நானே சொல்றேன். என் ஃப்ரெண்டை வச்சுதான் உன் பேரை எழுதி அந்த பாக்ஸ்ல போட சொன்னேன். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? இனி அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஆண்டி ஏற்கனவே உன்னை எதிரில் வரக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு தானே ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்காக நீ அவங்க முகத்துல முழிக்க போற? உன்னை அந்த வீட்ல இருந்து துரத்த நான் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியும் நடக்காம போச்சு.